2 குழந்தை வச்சிருக்கிற அம்மாக்கள்லாம் ரொம்ப கஷ்டங்க. 2வது குழந்தைய குழந்தையா குடுத்துருந்தா, உண்மையிலே சொல்றேன் 2வது குழந்தைய பெத்திருக்கவே மாட்டோம். ஏன்னா, குழந்தைய நல்லா சாஃப்ட்டா, சொன்ன பேச்சு கேட்குற மாரி குடுத்துட்டு, 2வது குழந்தைய இங்க பாருங்க, வாலு பிள்ளையா குடுத்து, இல்லாத கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிற மாரி குடுத்துர்றீங்க. என்னங்க பண்ண முடியும்? குழந்தைய பண்ற வேலை இருக்குதுங்க 2வது குழந்தை. சும்மாவே இல்லாம நோண்டிக்கிட்டு, சும்மாவே இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு, இது ஒரு பக்கம் கத்திக்கிட்டு, இது ஒரு பக்கம் சேட்டை பண்ணிட்டு, இதுக்கு சப்போர்ட் பண்றதா, இதுக்கு சப்போர்ட் பண்றதான்னு ஒண்ணுமே புரியலங்க. உண்மையிலே சொல்றேன் 2 குழந்தை வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. புலம்பியே சாவாங்க. உங்க வீட்ல நடக்குதான்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்ல தினமும் நடக்குதுங்க. முடியல. இன்னும் 2 மாசம் லீவு விடுறாங்களாங்க ஸ்கூலு. மார்ச் 1 இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸாமு. ஏப்ரல் 1க்கெலாம் லீவு ஸ்டார்ட் ஆகுது. 2 மாதம். நான் என்ன கதி ஆக போகிறேன்னு எனக்கே தெரியல. தெரிஞ்சா சரி. அவளுடைய வேதனையை அவள் சொல்கிறா, என்னுடைய வேதனையை நான் சொல்கிறேன். 2 மாதம் யாருன்னா என்னை தத்து எடுத்துக்குங்க.